நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வெயிட் லாஸ் செய்வதற்காக ஜிம்முக்கு சென்ற இளம்பெண் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம்பெண்ணை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய ஜிம் ட்ரைனர். வாங்கிய பணத்திலும் பாதியை கொடுக்காமல் நாமம் போட முயற்சி. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கெஞ்சி கூத்தாடியும் ஜிம் ட்ரைனர் மனமிறங்காததால் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண். ஏமாந்த இளம்பெண்ணிற்கு நீதி கிடைத்ததா? ஃப்ராட் ஜிம் ட்ரைனர் சிக்கினாரா? கையில் 4-5 தூக்க மாத்திரையை மொத்தமாக வாயில போட்டு தண்ணி குடிச்சிருக்காங்க 31 வயசு இளம்பெண். அதை பார்த்த தாய், நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு, ஒரே டைம்ல மொத்தமா இத்தனை மாத்திரையை போடுற அளவுக்கு அப்படி என்ன நோயின்னு பதறிட்டே, நீ என்ன பண்ற, ஏன் இத்தனை மாத்திரை போடுறன்னு மகள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ தார தாரையா கண்ணீர் சிந்திருக்காங்க பொண்ணு. அழாம நடந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்ட தாய்கிட்ட, நான் சாப்பிட்டது தூக்க மாத்திரமா, தற்கொலை பண்றதுக்காக சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு மேலும் பதறின தாய் உடனே மகளை கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாத்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஜிம் ட்ரைனர் தான் இளம் பெண்ணோட இந்த முடிவுக்கு காரணம்னு தெரிய வந்திருக்கு. தஞ்சை பழவாத்தான் கட்டளை தான் இளம் பெண்ணோட சொந்த ஊர். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆன இளம் பெண் வெயிட் லாஸ் பண்றதுக்காக மகாமக குளம் பக்கத்துல உள்ள மசில் ஃபேக்டரி ஜிம்முக்கு போயிருக்காங்க. சாக்கோட்டை நீடாமங்கலத்தை சேர்ந்த பத்மகுமாரன் தான் இந்த ஜிம்மை நடத்திட்டு இருக்காரு. ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்த ஜிம் ட்ரைனர் பத்மகுமாரன் அதோட நிறுத்தாம இளம் பெண்ணுக்கிட்ட அக்கறையா பேசியிருக்கான். அந்த அக்கறையில கரைஞ்ச இளம் பெண்ணும் தனக்கு கல்யாணமானதுல இருந்து கணவரோட என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் டைவர்ஸ் ஆச்சு, இப்ப அம்மா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் ஒண்ணு விடாம கொட்டியிருக்காங்க. ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல அந்த இளம் பெண்ணோட இன்னும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கான் பத்மகுமாரன். ஆறுதல் நெருக்கம்னு இருந்த இளம்பெண் கிட்ட உன்னைய கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து கணவன் மனைவி போல இருந்திருக்காங்க. அதனால இளம்பெண்ணும் 5 மாசம் கர்ப்பமாயிருக்காங்க. இதுக்கிடையில ஜிம்மை டெவலப் பண்ணுனா இன்னும் ஆட்கள் கூட்டம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கான் பத்மகுமாரன். நம்மளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான், நம்மளோட எதிர்காலத்துக்காக தான் கொடுக்குறோன்னு நினைச்ச இளம்பெண் தன்னோட நகைகளை எல்லாம் அடகு வச்சு 38 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வாங்கி ஜிம்மையும் நினைச்ச மாதிரியே டெவலப் பண்ணியிருக்கான் பத்மகுமாரன். ஆனா அதனால நமக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காதுங்கிறது அந்த இளம் பெண்ணுக்கு அப்போ தெரியல. கர்ப்பமா இருந்த இளம்பெண், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இனியும் எங்க வீட்டுல சமாளிக்க முடியாதுன்னு பத்மகுமாரன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்ன ஜிம் ட்ரைனர் அடுத்து கல்யாண பேச்சையே எடுக்கல. மறுபடியும் கல்யாண பேச்சை இளம்பெண் எடுத்தப்ப, நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு கைய விரிச்சிருக்கான். அடுத்து பத்மகுமாரனோட அம்மா புனிதா தேவி கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீதி கேட்டிருக்காங்க இளம்பெண். ஆனா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்காத புனிதா தேவி, கருவை கலைச்சிரு, என் பையன் உன்கிட்ட வாங்கின பணத்துல 30 லட்சத்தை திரும்ப கொடுத்துட்டான், மீதமுள்ள 8 லட்சத்தை நானே கொடுத்துடுறேன், கல்யாண கனவையெல்லாம் மறந்துருன்னு விரட்டி விட்டுருக்காங்க. அதனால நொந்து போன இளம்பெண் வீட்டுக்கு வந்து தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு எங்க அம்மா சம்மதிக்கலன்னு கடைசியா டாட்டா காட்டின ஜிம் ட்ரைனர் இப்போ சிறை கம்பிக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறான். மகனுக்கு புத்திமதி சொல்லாம மனசாட்சி இல்லாம கருவை கலைக்க சொன்ன தாய் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமி மாயம். அண்டை வீட்டாரின் மொட்டை மாடியில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த சிறுமி. பிறப்புறுப்பை வெறித்தனமாக கடித்து சிதைத்த பயங்கரம். சிறுமியை தனியாக அழைத்து சென்று கொடூரமாக பாலியல் வன்கொடுமை. மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த மகளை பார்த்து துடிதுடித்து போன தாய். சிறுமியின் பிறப்புறுப்பில் போடப்பட்ட 29 தையல்கள். போதை ஆசாமியிடம் சிறுமி மாட்டிக்கொண்டது எப்படி? குற்றவாளி சிக்கினானா? நடந்தது
என்ன? துணிக்காய போடுறதுக்காக ஒரு அம்மா மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அங்க 5 வயசு சிறுமி உச்சி வெயில்ல ட்ரெஸ் இல்லாம தலையில ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்து நடுநடுங்கி போனவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. அந்த அம்மாவோட சவுண்டு கேட்டு அங்க வந்த அக்கம் பக்கத்தினரும் சிறுமியோட கோலத்தை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. உடனே அங்க இருந்த சிலர் போலீஸ்க்கு தகவல் சொல்ல அங்க வந்த காவலர்கள் சிறுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்து ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணு விளையாட போன தன்னோட மகளை காணோன்னு அங்க இங்கன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிறுமி ரத்த வெள்ளத்துல கிடந்த வீட்டை சுத்தி நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததை பார்த்த அந்த பெண் அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அங்க தன்னோட மகள் உடம்பு ஃபுல்லா ரத்தம் வழிந்தபடி ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்துறத பார்த்த தாய் சத்தம் போட்டு கதறி அழுதுருக்காங்க. மகள் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்த தாய் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்திருக்காங்க. அடுத்து சிறுமியையும் அவங்களோட அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சிறுமியோட நிலைமையை பார்த்த மருத்துவர்கள் உடனே ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சிறுமியை பரிசோதனை பண்ண ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல சிறுமியை யாரோ கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பிறப்புறுப்புல நகைக்கீரல்களும் வெறித்தனமா கடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிறுமிக்கு பிறப்புறுப்புல மட்டும் 29 தையல்கள் போட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும், அப்படி இல்லைனா அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். அதை கேட்டதும் ஷாக்கான காவலர்கள் மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச சிறுமியோட தாய்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்க மகள் எங்க போனாங்க, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க போலீஸ். என் மகள் வழக்கம் போல வீட்டு வாசல்ல தான் விளையாடிட்டு இருந்தா, சாப்பிட்றதுக்காக கூப்பிட போனப்பதான் மகள் வீட்டுக்கு வெளியே இல்லாதது தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா என் மகளை தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி கதறி இருக்காங்க. சிறுமியை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சது யாரு, வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமி 2 வீடு தள்ளி இருக்கிற மொட்டை மாடிக்கு எப்படி போனாங்கன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க காவல்துறையினர். முதல்ல மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரியில உள்ள சிறுமியோட வீட்டுக்கு போன காவலர்கள் அவங்க விளையாடிட்டு இருந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஒன்று விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதுல குடி போதையில தள்ளாடிக்கிட்டே வந்த 17 வயசு சிறுவன் ஒருத்தன் சிறுமி கையில சாக்லேட் ஒன்று கொடுத்து நைஸா பேசி அழைச்சிட்டு போய் கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறுமியோட வாயில கற்களை திணிச்சு தன்னோட வக்கர புத்தியை காட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம குடிபோதையில சிறுமியோட பிறப்புறுப்பு பகுதிகளை பற்களால கடிச்சு செதைச்சதோட முடிய பிடிச்சு தரையில இடிச்சிருக்க அந்த அரக்கன். இப்போ சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க மருத்துவர்கள். 5 வயசு சிறுமியை சீரழிச்ச 17 வயசு சிறுவனை பிடிக்கிற பணியில இறங்கியிருக்காங்க தனிப்படை போலீசார். காய்கறி கடையில் பார்ட் டைம் வேலை பார்த்த 16 வயது சிறுமி வீட்டு வறுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கடை ஓனர் தேன் போல பேசி சிறுமியை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு. சிறுமியை அழைத்து கொண்டு போய் 2 நாட்களாக ஊர் சுற்றிவிட்டு மீண்டும் ஊருக்குள் கொண்டு வந்துவிட்ட காய்கறி கடை ஓனர். போக்சோவில் கைது செய்யப்பட்ட கடை ஓனருக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? ஜூன் 21 அதிகாலையில கண்முழிச்ச தாய் பக்கத்துல படுத்திருந்த 16 வயசு மகளை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா மகளை காணோம். அக்கம் பக்கத்துல தேடி அலைஞ்சு பார்த்த தாயும் தந்தையும் அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்றாங்களான்னு போலீஸ் கேட்டப்ப என் மகள் அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல சார், ஊர் உலகம் அறியாத சின்ன பொண்ணு சார்னு சொல்லி அழுதுருக்காங்க தாய். அடுத்து சிறுமியை தேடுற வேலையில இறங்கியிருக்காங்க போலீஸ். இதுக்கு இடையில 2 நாளைக்கு அப்புறம் முனியப்பன் கோவில் பக்கத்துல அதிகாலையில சிறுமி தனியா நடந்து வந்திருக்காங்க. அதை பார்த்த காவலர்கள் அந்த சிறுமி கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. அப்போ சிறுமி சொன்ன விஷயம் அதிர வச்சிருக்கு. ஈரோடு அடுத்த பெரிய செட்டிப்பாளையம் கணபதி நகர்ல கோவிந்தராஜ் காய்கறி கடை நடத்திட்டு வந்திருக்காரு.
அந்த கடைக்கு சிறுமி பார்ட் டைம் வேலைக்கு போயிருக்காங்க. தன்னோட அப்பா அம்மா கட்டிட தொழிலாளிங்கிறதுனால வீட்டில் வறுமை ஏற்பட்டிருக்கு. அதனால சிறுமியே தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்குமேனு வேலைக்கு போயிருக்காங்க. சிறுமியோட வீட்டில் இருக்கிற வறுமை தான் அந்த கடைக்காரருக்கு பிளஸ்ஸாவே இருந்திருக்கு. கடையில விற்காம மிச்சமாகிற காய்கறி எல்லாம் தினமும் அந்த சிறுமிக்கு கொடுத்து விட்ட கோவிந்தராஜ் அடிக்கடி மளிகை பொருட்களும் கொடுத்திருக்காரு. அதனால கோவிந்தராஜ் மேல சிறுமிக்கும் சிறுமியோட அப்பா அம்மாவுக்கும் மரியாதை கூடி இருக்கு. நல்ல மனுஷனா இருக்காருன்னு நினைச்சிருக்காங்க. ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகளுக்கு தகப்பனான கோவிந்தராஜ் தன்னோட பொண்ணு வயசுல இருக்கிற சிறுமி கிட்ட இரட்டை அர்த்தத்துல பேசியிருக்காரு. அந்த இரட்டை அர்த்தமெல்லாம் சரியா புரியாத சிறுமி கிட்ட உன்னைய திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்தி எல்லை மீறி இருக்காரு கடை ஓனர். அதனால சிறுமியும் கர்ப்பமாயிருக்காங்க. அடுத்து மெடிக்கல்ல கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி கொடுத்து கருவையும் கலைச்சிருக்காரு கோவிந்தராஜ். அதுக்கப்புறம் சில மாசம் அமைதியா இருந்த கோவிந்தராஜ் ஒரு நாள் அதிகாலையில 3 மணிக்கு சிறுமிக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விட்டு வெளியில வா, நாம திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சிறுமியும் அவர் சொன்ன உடனேயே வெளியே வந்திருக்காங்க. அடுத்து ஆம்னி வேன்ல சிறுமியை அழைச்சிட்டு புதுக்கோட்டை, கரூர், சேலம்னு ஊரா சுத்திருக்காரு கோவிந்தராஜ். அடுத்து 2 நாளைக்கு அப்புறம் அதிகாலையில சிறுமிய ஊருக்குள்ள உள்ள முனியப்பன் கோவில் கிட்ட இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து சிறுமி கிட்ட விசாரணை பண்ணதுக்கு பிறகு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு கோவிந்தராஜ போக்சோல கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்த இந்த வழக்குல கோவிந்தராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவர், வீடு முழுக்க உறைந்து கிடந்த ரத்தம். இரவோடு இரவாக மனைவியை கொலை செய்துவிட்டு அதிகாலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சரணடைந்த ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் மனைவியை கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஆட்டோ டிரைவர், சார் நான் என் மனைவியை கொன்னுட்டேன், அதனால தான் சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. காலையிலேயே மது போதையா, ஒழுங்கா வீட்டுக்கு போயான்னு சொல்லியிருக்காங்க காவலர்கள். அதுக்கு அவரு, சார் நான் நிஜமாக தான் சொல்கிறேன், என் மனைவியை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்துதான் அந்த ஆட்டோக்காரர் சட்டையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க காவலர்கள். அதில் ரத்தம் தெரிச்சு போய் இருந்ததை பார்த்த காவலர்கள், இப்போ மனைவி சடலம் எங்க, ஏன் கொலை செஞ்ச, என்ன காரணம்னு விசாரணையில் இறங்கியிருக்காங்க. திருப்பத்தூர் பொன்னியம்மன் கோயில் தெருவில் தான் 53 வயசான ஆட்டோ டிரைவர் ரமேஷ் வீடு இருக்கு. ஏற்கனவே திருமணமான ரமேஷ் 35 வயசான தீபாவை 2வதா திருமணம் பண்ணியிருக்கிறார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. ரமேஷை தேடி அதே ஊர்ல பக்கத்து ஏரியாவில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் அடிக்கடி தீபா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் கூட தீபாவுக்கு பழக்கம் ஏற்பட்டதா தெரியுது. செல்போன்ல அந்த ஆட்டோ டிரைவர் கூட மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க தீபா. ஆரம்பத்துல யாரோ சொந்தக்காரங்க போல, அதான் நிறைய நேரம் பேசிட்டு இருக்கான்னு கண்டுக்காம விட்ட ரமேஷ் மனைவியோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிஞ்சதால கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ செல்போன்ல பேசுனது சொந்தக்காரங்க இல்ல, தன்னோட ஊர்க்காரன் தான் தெரிஞ்சிருக்கு. 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களோட எதிர்காலத்தை பார்க்காம இப்படி வேற ஒரு ஆட்டோக்காரன் கூட தகாத உறவு அவசியமா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இல்லனா வீட்டை விட்டே துரத்திடுவேன்னு வார்னிங் கொடுத்திருக்காரு ரமேஷ். அதுக்கு பிறகு சில நாட்கள் மட்டும் அமைதியா இருந்திருக்காங்க தீபா. அடுத்து வழக்கம் போல அந்த ஆட்டோக்காரன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால டென்ஷன் ஆன ரமேஷ், என் பிள்ளைங்களுக்கு நீ தாயே வேண்டாம், நானே போதும்னு நினைச்சு கொலை செய்ய பிளான் பண்ணியிருக்காரு. தன்னோட தங்கச்சி வீட்டில் யாருமே இல்லை, அங்கே போய் நாம தூங்கலான்னு சொல்லி மனைவி தீபாவை பாவுசா நகர்ல உள்ள தங்கச்சி வரலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ரமேஷ். கதவை அடைச்ச ரமேஷ், உனக்கு எத்தனை முறை தான் வார்னிங் கொடுக்கறது, அந்த ஆட்டோக்காரன் கூட பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியான்னு கத்திருக்காரு. நான் பேசவே இல்லைன்னு தீபா சொன்னப்ப செல்போன்ல உள்ள கால் ஹிஸ்டரியை ஆதாரமா காட்டியிருக்காரு. அதனால தீபாவால மறுத்து பேச முடியல. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கவே வேண்டான்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்த கத்தியால மனைவியோட கழுத்து, தோள், வயிறு, முதுகுன்னு உடம்புல பல இடங்கள்ல ஆவேசமா குத்திருக்காரு. அதுல தீபா உயிரிழந்துட்டாங்க. நைட்டு கொலை செஞ்ச ரமேஷ் அதிகாலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மையெல்லாம் சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. கணவன் பலமுறை எச்சரிச்சும் மனைவி காதுல வாங்காததோட விளைவு எதுவுமே அறியாத 2 பிள்ளைகள் தான் நிர்கதியா நிற்கிறாங்க. வழக்கம்
போல் பள்ளிக்கு புறப்பட்டு சென்ற +1 மாணவன் பள்ளிக்கு வரவில்லை என கூறி பெற்றோரை தொடர்பு கொண்ட ஆசிரியர், மகனை பல இடங்களில் தேடி அலைந்த பெற்றோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 16 வயது சிறுவனை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த நண்பனின் தாய், சிறுவனை கடத்தி சென்று சித்திரவதை செய்த பெண் போலீசில் சிக்கியது எப்படி? பதினோராவது படிக்கிற 16 வயசு சிறுவன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கான். வீட்டில் இருந்த அம்மாவும் அப்பாவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. 11 மணி இருக்கும். சிறுவனோட அப்பாவுக்கு ஸ்கூல்ல இருந்து கால் வந்திருக்கு. உங்க பையன் ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு வரல, என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க டீச்சர். என்னது, ஸ்கூலுக்கு வரலையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? என் பையன் காலையில 8 மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க அப்பா. இல்ல சார், அவன் ஸ்கூலுக்கு வரல, அதான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. வேலையில இருந்து அறக்க பறக்க வீட்டுக்கு கிளம்பி வந்த பெற்றோர் சிறுவனை பல இடங்களை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா சிறுவன் எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை பக்கத்து வீட்டு பையன் கூட சேர்ந்து எங்கேயாவது போயிருக்கானான்னு பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கேயும் யாரும் இல்ல, வீடும் பூட்டு போட்டிருக்கு. இரவு 9 மணி ஆயிடுச்சு. மகனை தேடி அலைஞ்சு நொந்து போன பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் சிறுவனை தேடுற பணியில இறங்கியிருக்காங்க. ஆனா சிறுவன் எங்க போனா அப்படிங்கிறதுக்கான எந்த க்ளூவும் கிடைக்கல. அடுத்து ஸ்கூல் சரௌண்டிங்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ ஸ்கூல்ல உள்ள ஒரு தெரு வழியா சிறுவன் நடந்துட்டு வர்றது பதிவாயிருந்திருக்கு. உடனே அங்க போன காவலர்கள் சிறுவனை மீட்டிருக்காங்க. முகம் வாடி போய் சோர்வா நடந்து வந்த மகன் கிட்ட, எங்க போன, ஸ்கூலுக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இந்த வயசுலயே ஊர் சுத்திட்டு இருக்கான்னு திட்டிருக்காங்க பெற்றோர். அப்போ அந்த பையன் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தன்னை எர்ணாகுளத்துக்கு கூட்டிட்டு போனதாகவும் அங்க ஒரு வீட்டுக்குள்ள வச்சு தான் கிட்ட தப்பா நடந்துகிட்டதாகவும் சொல்லியிருக்கான். நான் சத்தம் போட்டு என்னை விடாம டார்ச்சர் செஞ்சதாகவும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். நடந்த விஷயத்தை வெளியே சொன்னா உன் குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம ஆக்கிருவன்னு மிரட்டி அனுப்புனதாகவும் சிறுவன் பயந்து நடுங்கிக்கிட்டே சொல்லியிருக்கான். அதை கேட்டதும் அதிர்ச்சியான சிறுவனோட பெற்றோர் தன்னோட சொந்தக்காரங்களுக்கு தகவல் சொல்லிட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுக்கிடையில அந்த லேடியோட வீட்டுக்கு போன போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. சார், சின்ன பையன் ஏதோ சொல்றான், அதை வச்சு என்கிட்ட வந்து விசாரணை பண்ணுவீங்களா? எனக்கும் ஒரு பையன் இருக்கான். அப்படி இருக்கும்போது என் மகன் வயசுல உள்ள ஒரு பையன் கிட்ட நானே எப்படி சார் தப்பா நடப்பேன்னு டயலாக் விட்டுருக்காங்க. ஆனா அந்த டயலாக் எல்லாம் புருடான்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ண போலீஸ் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்போ சமாளிக்க முடியாத அந்த லேடி வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருக்கிற 35 வயசு பெண்ணோட மகனும் பக்கத்து வீட்டில் உள்ள 16 வயசு சிறுவனும் ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. சிறுவர்கள் 2 பேரும் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் லீவு விட்டா அந்த பெண்ணோட வீட்டுக்கு அவங்களோட மகன் கூட விளையாட போயிருக்கிறான் சிறுவன். அப்படி விளையாட வர்ற நேரங்கள்லயே தன்னோட வக்கரத்தை காட்டியிருக்காங்க அந்த லேடி. அதே மாதிரி தான் சம்பவத்தன்னைக்கு ஸ்கூலுக்கு போன சிறுவனை கட்டாயப்படுத்தி எர்ணாகுளத்துக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க அந்த பெண். மகனை மாதிரி பார்க்க வேண்டிய சிறுவன் கிட்ட மனசாட்சி இல்லாம நடந்துகிட்ட லேடிக்கு கையில விலங்கு போட்டிருக்காங்க போலீஸ். கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளம்பெண், ஆபாச வார்த்தைகள் பேசி இளம்பெண்ணை கேலி கிண்டல் செய்த இளைஞர்கள், இளம்பெண்ணின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து காட்டு மிராண்டித்தனர். மக்களை கண்டதும் தலை தெறித்து ஓடிய இளைஞர்கள் யார்? கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? சமையல் செய்யறதுக்காக கடையில மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இரவு 8 மணிக்கு மேல கருக்குப்பேட்டை வழியா வீட்டுக்கு நடந்து போயிருக்காங்க 23 வயசு இளம்பெண். தெருவோரமா கேங்கா நின்று பேசி சிரிச்சிட்டு இருந்த இளைஞர்கள் சிலர் அந்த வழியா தனியா நடந்து போன இளம்பெண்ணை பார்த்து ஆபாசமா பேசினது மட்டும் இல்லாம கையை பிடிச்சு இழுத்து தவறா நடந்திருக்காங்க. அந்த நேரத்துல தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லாததால இளைஞர்களை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க அந்த இளம்பெண். ஒரு கட்டத்துல ஓட முடியாம மூச்சு வாங்கின அந்த பொண்ணு இளைஞர்கள் கண்ணில் சிக்காம இருக்கிறதுக்காக ஒரு கார் பின்னால மறைஞ்சு நின்று இருக்காங்க. ஆனா அதை கண்டுபிடிச்ச இளைஞர்கள் அவங்கள ரவுண்டு கட்டி மறைச்சு வச்சிருந்த கத்தியை காட்டி மிரட்டி
கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறத பார்த்து அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட அலறல் சத்தத்தை கேட்ட சிலர் ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்போ கார் பின்னாடி இருந்து 3 இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. யார் இந்த பசங்க, எதுக்கு இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லி வேக வேகமா கார் பின்னாடி போய் பார்த்துருக்காங்க மக்கள். காருக்கு பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு பதட்டத்தோட உட்கார்ந்துருந்த இளம் பெண்ணை பார்த்து பதறினவங்க அவங்க கிட்ட என்னமாச்சு, யார் அந்த இளைஞர்கள்னு கேள்வி கேட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல, நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த இளைஞர்கள் என்னை தகாத முறையில் கிண்டல் பண்ணதோட என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஆஸ்வாசப்படுத்தினதோட போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த காவலர்கள் இளம்பெண் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல திருச்சியில இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த இந்த இளம்பெண் உரகடத்துல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கிற அந்த பொண்ணு கடைக்கு போயிட்டு வர்றப்பதான் இளைஞர்கள் பாலியல் சீண்டல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு இளம்பெண்ணை துரத்திட்டு வந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட முயற்சி பண்ண இளைஞர்கள் யாரு, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோட போட்டோக்களை பாதிக்கப்பட்ட இளம்பெண் கிட்ட காட்டியிருக்காங்க போலீஸ். அதுல தான் இளம்பெண் கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டது காஞ்சிபுரம் கோனேரி குப்பத்தை சேர்ந்த ரங்கா சதீஷ்குமார் தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இவங்க இந்த இளம்பெண் கிட்ட மட்டும் இல்லாம வேற சில கொலை, கொள்ளை, திருட்டுன்னு பல கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறது போலீஸ் விசாரணையில் அம்பலமாயிருக்கு. ரங்கா, சதீஷ்குமார் 2 பேர் மேலையும் கோனேரி குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரோட கணவரை கொலை செஞ்ச வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இளம்பெண் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு ரங்கா, சதீஷ்குமாரை கைது செஞ்சு சிறையில் அடைச்ச போலீஸ் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோட சேர்ந்து நானும் ரவுடி தான் அப்படின்னு கெத்து காட்டணும்னு இளம்பெண் கிட்ட அத்துமீறின சந்துருவையும் பிடிச்சு ஜெயில தள்ளியிருக்காங்க காவலர்கள். வீட்டு வாசலில் முகமும் தலையும் சிதைந்து போய் கிடந்த ஆண் சடலம். உயிர் நண்பனே டம்பிள்ஸை தூக்கி போட்டு இரவோடு இரவாக கொலை செய்த பயங்கரம். பதிலுக்கு பதில் பழி வாங்குவேன் என போலீசாரிடம் எகிரிய கொலையாளி. நண்பனை இளைஞர் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? தெரேசாபுரத்தில் உள்ள ஒரு வீட்டு வாசல்ல முகமும் தலையும் செதஞ்சு போய் ஒரு ஆண் சடலம் கிடக்கிறதா அதிகாலையிலேயே அந்த வழியா போன வாகன ஓட்டிகள் உரகடம் போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டதோட அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்த நபர்கள் முதல் மாடியில் இருந்த 4 இளைஞர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ சடலமா கிடந்தது தங்களோட நண்பர் சதீஷ் தான் அப்படிங்கிறத மேல் மாடியில் இருந்த இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த இளைஞர்கள் கிட்ட இன்னும் விசாரணையை ஆழப்படுத்தியிருக்காங்க. கேரள மாநிலம் பாலக்கோடு தான் எங்களோட சொந்த ஊர்னு சொன்ன அந்த இளைஞர்கள் நாங்கள் 6 பேர் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பல்லம் சிப்காட்ல புதுசாக கட்டிட்டு இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவமனையில் வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கிட்ட சதீஷும் அஸ்கரும் மது குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் போய் தூங்கிட்டோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஸ்கரை எங்கன்னு கேட்டப்ப அவன் எப்போதுமே காலையிலேயே ஷிஃப்ட்டுக்கு போயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஸ்கரை தேடி சிப்காட் இஎஸ்ஐ பில்டிங் கட்டுற இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க தனக்கும் சதீஷ் கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி பில்டிங் வேலையை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்திருக்கான் அஸ்கர். ஆனா அந்த நடிப்பெல்லாம் போலீஸ் கிட்ட வேலைக்கு ஆகல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அஸ்கர் கிட்ட தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்போ என் தலைய பாட்டிலால உடைச்சான், பதிலுக்கு நானும் அவன் தலைய செதைச்சேன்னு அதிர வச்சிருக்கான் அஸ்கர். போந்தூர் டாஸ்மாக் கடையில நைட்டு உட்கார்ந்து சதீஷும் அஸ்கரும் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். அதனால 2 பேருக்குமே 2 பேரோட சொந்த பந்தங்களை பத்தியும் நல்லா தெரியும். அதனால சொந்த பந்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப அஸ்கர் சதீஷோட அம்மாவை பத்தி தப்பா பேசினதா தெரியுது. எங்க அம்மாவை பத்தி பேசாதன்னு சதீஷ் சொல்லியும் அஸ்கர் கேட்குற மாதிரி இல்லை. அதனால டென்ஷனான சதீஷ் அஸ்கரோட தலையில பீர் பாட்டிலால ஓங்கி அடிச்சிருக்கான். அதுல அஸ்கரோட மண்டையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தலையில கட்டு போட போயிட்டான் அஸ்கர். அந்த கேப்ல தன்னோட வீட்டுக்கு வந்து போதையில தூங்கிட்டான் சதீஷ். நடு ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்கான் அஸ்கர். அப்போ தங்களோட இருக்கிற 4 இளைஞர்கள் ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சதீஷ் மட்டும் போதையில முதல் மாடியில உள்ள
தன்னோட வீட்டு வாசல்லையே படுத்து தூங்கியிருக்கான். என் தலையில பாட்டிலால் அடிச்சுட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியான்னு சஜீஷை பார்த்து பார்த்து அஸ்கருக்கு ஆத்திரம் தலைக்கேறி இருக்கு. அதனால பக்கத்துல கிடந்த டம்பிள்ஸை எடுத்து சஜீஷோட தலையில ஓங்கி போட்டிருக்கான். அதுல தூக்கத்திலேயே முகமும் தலையும் செதஞ்சு போய் சஜீஷ் உயிரிழந்துட்டான். அடுத்து அப்படியே முதல் மாடியில இருந்து சடலத்தை தரதரன்னு படிக்கட்டு வழியா இழுத்துட்டு வந்த அஸ்கர் வீட்டு வாசல் முன்னால போட்டுட்டு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டான். அப்பதான் சடலத்தை பார்த்த மக்கள் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.